வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டான ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 40 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி 220 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து சரிவடைஞ்சுட்டு இருந்த நம்ம மார்க்கெட் நேத்தும், இன்னைக்கும் தான் ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. கன்டின்யூ ஆகுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஒரு பிரஷர் இருக்கக்கூடிய செக்டார்னா அது ஐடி செக்டாரா தான் இருக்கு. ஸோ ஃபர்தரா ஃபால் வருமான்னு தெரியல. பட் வந்ததுன்னா அது ஓரளவு பெட்டரான ஒரு சான்ஸ வந்து நமக்கு ஏற்படுத்தி குடுக்கும். மேற்கொண்டு வந்து அக்யூமுலேட் பண்றதுக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐடி செக்டார பொறுத்தவரைக்கும் அதே மாரி நம்ம நிஃப்டிக்கு வங்கி பங்குகள், பேங்க் செக்டார் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து சரிவடைய விடாம பார்த்துட்டுருக்கு. சில நாட்கள் பிரைவேட் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் ஏறுது. ஸோ சில நாட்கள் பிஎஸ்யூ வங்கி பங்குகள் ஏறுது. ஆக மொத்தத்தில பேங்க் நிஃப்டி ஓரளவு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குது. மார்க்கெட்டும் கீழ விழுகாம காப்பாத்திட்டு இருக்கு. அதே மாரி இன்னொரு செக்டார் அதுதான் எஃப்எம்சிஜி செக்டார். அது பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் வந்து போஸ்ட் பண்ணாம அப்படியே கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருக்கு. விரைவில் அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஒரு ஏற்றம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அத எதிர்பார்த்து தான் சில பொசிஷனும் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி பங்குகள்ல நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு தெரியல. எடுக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் எஃப்எம்சிஜி பக்கம் அத அ வெல்கம் பண்றதுக்கு நான் தயாராவும் வந்திருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேயில எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. ஒரு 995 கோடி கிட்டத்தட்ட 1000 கோடி நம்ம மார்க்கெட்ல பணத்த போட்டிருக்காங்க. டிஆர்எஸ் பார்க்கும்போது ஒரு 187 கோடி அவங்களும் வந்து பணத்த போட்டிருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே இன்னைக்கு டேல கம்மியா இருக்கு. பட் பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. ஆனா போன வாரம் மாரி எதுவும் பல்க்கா விக்காம இருந்தாங்கன்னா பரவால்ல. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவன் விக்கிறானா? இல்ல அப்படியே வந்து தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல பை பண்றானான்ட்டு. ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவு ஸ்டெடியா தான் வந்து இருக்கு. குறிப்பா ஜப்பான் மார்க்கெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சைனா மார்க்கெட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுது. பட் இன்னும் பெரிய ஒரு ஏற்றம் வந்து ஏற்படல. ஸோ கொஞ்ச நாளா அப்படியே வந்து ஃப்ளாட்டா நின்னுட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்தது. இப்போ பீக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. விரைவில் அங்கேயும் ஏறும்னு நான் நினைக்கிறேன். ஆனா வழக்கம் போல சிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னைக்கு சிப் பண்ண முடியல. என்ன ரீசன்னா, இவனுங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு பண்ண முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு ஒருத்தையும் சேர்த்து நாளைக்கு பண்ணிறணும். பட் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஞாபகம் இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து நான் பண்ணிருவேன். ஸோ அடுத்தது இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுல நம்ம பார்க்க போறது மாருதி சுசுகியோட அப்டேட் தான். நம்மளும் இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துரும் மாருதியோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 11,00,000 அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல இந்த விட்டாராவ இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனா ரொம்ப வந்து சந்தோஷப்படக்கூடாது. பேட்டரிய பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் வந்து வாங்குற மாரி இருக்க போகுது. அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம வருதுன்னா 24,00,000 வரைக்கும் வரும்னு நெனைக்கிறேன். டாப் எண்ட் பார்க்கும்போது 2 வேரியன்ட் இருக்கு போல. அதுல டாப் வேரியன்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு 24,00,000 வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. இப்போ இதோட பிரைஸ் வந்து 11,00,000 இருக்கு. அப்ப இன்னும் பேலன்ஸ் 9,00,000 நம்ம பேட்டரிக்கான பிரைஸ வந்து இஎம்ஐலயே வந்து கட்டணுமா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புரியாத புதிரா இருக்கு. ஆனா ரூ. 3.50 பார்த்தீங்கன்னா, ரூ. 3.50 ரூ. 3.99 ஒரு ரூ. 4 பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டருக்கு இவங்க இப்போ அந்த இஎம்ஐ மாரி வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ எம்ஜியோட வின்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3.50 வந்து ஆஃபர் பண்ணாங்க. அதோட பிரைஸும் 10,00,000 இது 11,00,000 அது ஒரு 10,00,000 பட் வின்சரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல சேல்ஸ பார்த்தீங்கன்னா, எம்ஜிக்கு ஏற்படுத்தி குடுத்தது. ஸோ மாருதி சுசுகிக்கு ஏற்படுத்தி குடுக்குமான்னு பார்க்கணும். ஆனா இன்னுமே மாருதி சுசுகி நமக்கு கிளியரான அப்டேட்ட வந்து டெலிவர் பண்ணல. ஸோ எவ்வளோ வந்து இந்த பேட்டரிக்கு நம்ம தனியா பே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதே மாரி கம்ப்ளீட்டா ஃபுல்லா நம்ம குடுத்து வாங்குனாலும் என்ன பிரைஸ் அப்படிங்கிறதையும் இவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 24,500,000 வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஃபுல் அப்டேட் வந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுன்னா கஷ்டம் தான். ஆனா பல வண்டிகள் இப்போ இந்த விட்டாரா கூட இருக்கக்கூடிய செக்மெண்ட் எல்லாமே இதே பிரைஸ் கிட்ட தான் இருக்கு. அதுல ஸோ இப்ப நம்ம மஹிந்திராவோட B6 எடுத்துக்கலாம். அதே மாரி மஹிந்திராவோட XUV9 எடுத்துக்கலாம். ஹேரியர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு காஸ்ட்லியான வெஹிக்கிளா தான் வந்து இருக்கு. ஸோ கிரெட்டா அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த விட்டாரா வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ எந்த அளவுக்கு சக்சஸ் குடுக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல அதிகமா விக்கக்கூடிய வண்டின்னு பார்த்தா, ஸோ மஹிந்திரால
2 வண்டியும் நல்ல ஒரு சேல்ஸ் வந்து குடுத்துட்டுருக்கு. ஆனா, இந்த செக்மெண்ட் லீடர்ன்னு பார்த்தா அது டாடா மோட்டார்ஸா தான் வந்து இருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸோட பிரைஸ் பார்க்கும்போது ஈவில 2மே ஓரளவு பெட்டரா இருக்கு. மற்ற வாகனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஸ்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டுருக்கு. இதுவும் மாருதி சுசுகியும் ஏற்படுத்துமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ மாடல் வந்து நல்லா பக்காவா தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இன்டீரியரும் எல்லாம் வேற லெவல்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த கம்ப்ளீட்டா பேட்டரிக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ சக்சஸ் நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். எந்த அளவுக்கு காம்படிஷன் வருதுங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாபர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாபர்ல இப்போ வந்து சிஇஓ வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த சிஇஓவ இப்ப குளோபல் சிஇஓவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசா பார்த்தீங்கன்னா, அரிஜித் பல்லா அப்படிங்கிறவர இந்தியா சிஇஓவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது டாபர்ல நடந்த ஒரு மாற்றமா இருக்கு. ஸோ இந்த டாபர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிப்ல இருந்து ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஒரு ஏற்றம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அந்த அளவுக்கு சொல்லிக்கும்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதே சமயத்துல இவங்களுடைய இந்த லாஸ்ட் இப்ப நடந்து முடிஞ்ச காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்துல ஸோ ஓகேங்கிற மாரியான ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. பட் இருந்தும் ஒரு பெரிய ஏற்றம் இங்கேயும் வந்து ஏற்படாம தான் இருக்கு. ஸோ ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லதா ஒரு டிப் கிடைச்சதுன்னா, இத வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ சில பேர் வந்து எஃப்எம்சிஜி வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாதவங்க பலரும் வந்து இருக்காங்க. அவ்வளோ காசு இல்லைங்க நம்மகிட்ட வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி முடியலன்னா எஃப்எம்சிஜி இடிஎஃப் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து இருக்கும். நீங்க அத கூட வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிப் பண்றதுக்கு அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்ப வந்து ஏற்படுத்தி குடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ அகைன் வந்து ஒரு பங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன். அந்த பங்க பற்றியான அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் இந்த பங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு வேலிட் ரீசன் என்கிட்ட இருக்கான்னு கேட்டா, எந்த ஒரு ரீசனும் இல்ல. இருந்தாலும் வந்து நான் ஒரு பங்க ஃபோக்கஸ் பண்ண போறேன். அதுதான் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொமோட்டர் வந்து அடிஷ்னலா ஒரு 4,50,000 பங்குகள வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல. இது மட்டும் ரீசன் இல்ல. இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வாங்க போறதில்ல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டும் வந்து பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ கோல்டு வாங்குறதுக்கான ஒரு ரஷ் ஏற்படுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டேல ஒரு 2% வரைக்கும் ஃபியூச்சர்ல இறங்கிட்டு இருக்கு கோல்டு. ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு சேல்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இருக்கு. இது நான் ஆல்ரெடி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இத கூட ஒரு ரீசனா வந்து எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சஜஷனும் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ பத்தி. ஸோ அதெல்லாம் சேர்ந்து குழப்பி, சரி இந்த இடத்துல ஒரு குட்டி பொசிஷன் தான் நம்ம எடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து தோணியிருக்கு. ஆனா நீங்க யாரும் எடுக்காதீங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன பொசிஷன் எப்பவும் எடுக்கிறத காட்டிலும் ரொம்ப சின்னதான ஒரு பொசிஷன் தான் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மேற்கொண்டு மேபி திரும்ப ஒரு டிப் நடந்ததுன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன பொசிஷன் வந்து பில்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு கன்ஃப்யூஷன்ல தான் வந்து இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து அத பற்றியான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ தொடர்ந்து ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முறை மட்டும் இல்ல. இந்த பிப்ரவரியில மட்டும் கிட்டத்தட்ட 9,00,000க்கும் மேற்பட்ட பங்குகள கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஆனா, இது நல்ல செய்தியா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோட்டர் வந்து அக்யூமுலேட் பண்ணாங்க. பங்குகள பெரிய அளவுக்கு வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்குனாங்க. பட் அதெல்லாம் பெருசா எந்த விதமான பாசிட்டிவ் ரியாக்ஷனும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஏற்படுத்தல. மாறா கல்யாண் ஜுவல்லர்ஸ போட்டு அடிக்க தான் வந்து செஞ்சாங்க. அ பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சேல்ஸ் வந்து முன்னேறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது போக ஒரு உள்ளுணர்வும் சொல்லுது, இந்த பங்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணுமோ அப்படின்ட்டு. எப்பவுமே இந்த உள்ளுணர்வுலாம் கேட்டு முதலீடு பண்ணிட்டு இருந்தா டெஃபினட்டா வேலைக்கே ஆகாது. ஸோ இது நான் எப்பவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த மீறி தான் இந்த பங்கையே வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்னும் சில காரணங்கள் இருக்கு. அது இன்னும் வெளிப்படையா வந்து நம்மளால இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய விதிமுறைகள மீறி இந்த இடத்துல சின்னதா ஒரு பொசிஷன் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எஃப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. எஸ்ஆர்எஃப்ல பார்த்தீங்கன்னா, காமா ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்க வந்து கொஞ்சம் டிக்ளைன் கொஞ்சம் கம்மி பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 3% ஸ்டேக்க வந்து குறைக்க போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்ப குறைக்க போறாங்கன்னு தெரியல. வரக்கூடிய காலங்கள்ல ஸ்டேக் வந்து என்னைக்கு வேணாலும் ஓப்பன் மார்க்கெட்ல விப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னைக்கு வந்து விக்கிறாங்கன்ட்டு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட்ல வந்து Netflix எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. Netflix பொறுத்தவரைக்கும் ஒரு சரிவ குடுத்துருக்கு. $130 கிட்ட இருந்ததுன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து ஒரு $80 $70 கிட்டயோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ கரெக்ட்டா தெர்ல. $75 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அருமையான ஒரு சரிவு. எங்க இருக்கு?
ஓகே. 134, $135 கிட்ட இருந்து வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீக்ல இருந்து ஒரு 50% வரைக்கான இறக்கம் Netflixல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ வொர்த்தா அப்படின்ட்டு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. பட் இப்போதைக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா, ஸோ எனக்கு இந்த Netflix பக்கம் போறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் மாறா பார்த்தீங்கன்னா, இந்த Microsoft இப்ப வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும். 2வது பார்த்தீங்கன்னா, Amazonக்கு வந்து ஒரு என்ட்ரிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது 2ம் தான் இப்போதைக்கு யுஎஸ் மார்க்கெட்ல நான் வந்து பிடிக்க போற ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி உள்ள நுழைஞ்சாச்சு. ஸோ Amazon பார்த்தீங்கன்னா, விரைவில் ஒரு சான்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்த்தா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு கரெக்ஷன் குடுத்த மாரி வந்து இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு 20% கிட்ட ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில ஏற்பட்டிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து சரிவடையட்டும் அடுத்தது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பங்குகள வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இருக்கேன். ஸோ இது வந்து நான் இந்த பீக்ல இருக்கும்போதே முடிவு பண்ணது தான். ஸோ சீக்கிரம் இது 2யுமே என்னோட போர்ட்ஃபோலியோக்குள்ள ஓரளவு ஒரு சின்னதா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஒண்ணு வந்தாச்சு. இன்னொன்னும் சீக்கிரம் வந்துரும். இது 2ம் தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ். அடுத்தது அடோப் இருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் வரல. ஸோ விரைவில் அடோப்பும் பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதுக்காக Netflix இல்ல அப்படின்னு சொல்லல. Netflix மேபி விரைவில் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல சில அந்த ஏதோ ஒரு நிறுவனத்த பெருசா $10 பில்லியன் குடுத்து வாங்குறாங்கல்ல. அது பேர் எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. வார்னர் ப்ரோஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அத வந்து வாங்குறாங்க. அதில மேபி ஏதாச்சும் அப்படி இப்படின்னு ஒரு சம்பவம் கீது நடக்குமா அப்படின்ட்டு தெரியல. அதனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட வேண்டாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஓகே. ஸோ மேபி ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் ஏதாவது வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட அத பற்றி நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!